வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான இட்லி பொடி நம்ம எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி ஒன்று இருந்தால் போதும், சட்னி சாம்பார் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த பொடி மட்டுமே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம், மிளகு, தனியா இது 3மே எடுத்திருக்கேன். புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாவும் நீட்ட மிளகாய் எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது நமக்கு பொடி பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். இந்த இட்லி பொடிக்கான அளவுகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் நம்ம 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே நல்ல மிதமான தீயிலேயே நல்லா வறுபட்டு வரணும், எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடவே பச்சை வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம் கலர் மாறட்டும். கருப்பு எள்ளு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 3மே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். எள்ளு, சீரகம், தனியா கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போது பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்கும் போது பொடி நமுத்து போயிடும், கெட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். பூண்டு நல்லா வறுப்பட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆனதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் நான் ஏற்கனவே வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும் போது நார், கொட்டை ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போது 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு 3 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ நல்ல சூடான இட்லிக்கு இந்த பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இதில் பூண்டு, புளி சேர்த்துருக்கிறதால டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.